போகிறோம் தவிர இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம், அதை பற்றி இருக்கிற தகவல்கள் இங்கே கிடையாது. அது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்டு. ஸோ வெல்கம் சதீஷ்குமார் சார், வெல்கம் பாலாஜி ஸ்ரீனிவாசன். வாழ்த்துக்கள், ஆன் டைம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. ஸோ இன்னைக்கு இந்த செஷனோட ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது, கடைசியில் சொல்லித்தரப்படும். சரி, நீங்கள் டாப்பிக்கை வந்து கவனமாக இன்னைக்கு கவனிக்கலாம் எல்லாருமே. வாழ்த்துக்கள். எஸ், ஸோ ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு கொஞ்சம் பிபிடியும் காட்டலாம்னு இருக்கும், ஸோ தட் பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து டைப் 2 டயபெட்டிஸோட ரெமிஷன் என்னன்னா, டோட்டலாக வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து சொல்லுங்க ஜானகி மேடம். நம்பர் கொக்கண்ட இருந்து பாலாஜி சார் லாஸ்ட்டா பாத்துக்கலாம். we got another method. Okay, I have it with me. no problem. லாஸ்ட்டா வந்து அந்த டயபெட்டிஸ் ரெமிஷன் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் குரூப்போட லிங்கை வந்து லாஸ்ட்டா நம்ம போட்டுடுவோம். அதில் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு they can join. Okay, thank you. ஸோ மெயினாக வந்து இந்த செஷன் வந்து முழுக்க முழுக்க அவேர்னஸை பற்றி ஆகும். எல்லாருக்கும் அவேர்னஸ், அதாவது பீப்புளுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியாது. இன்னைக்கு ஆட்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மனசில் இருக்கிற நிறைய தகவல்களை, தவறான கருத்துக்களை நேராக்கிறதுக்கு உண்டான செஷன் தான் இன்னித்த செஷன். சரியா? ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் தான் என்ன? பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், இப்போ டைப் 3Cன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் நம்ம இங்கே பேச போகிறது வரும் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் என்ன ஒரு விழிப்புணர்வு சொல்லிடுறேன். டைப் 1 டயபெட்டிஸ்னா உங்கள் பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சுரக்கும் தன்மையை இழந்தாச்சு, அதுலேருந்து இன்சுலின் வரதில்லை. அப்போ இன்சுலின் வந்து ஒரு முக்கியமான டைஜஸ்டிவ் ஹார்மோனும் நம்ம உடம்புக்குள்ள ஜட்டாக்னி சொல்லுவோம், அதாவது சாப்பாடு ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு அக்னிக்கு சுகர் வந்து கொடுத்தா தான் அந்த சாப்பாடு ஜீரணமாகும். அந்த சாப்பாடு ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த டயபெட்டிஸ்க்கு. டைப் 1 டயபெட்டிஸில் நமக்கு பேன்க்ரியாஸ்லேருந்து செயலாற்றல் இல்லை. அப்போ என்ன ஆகுறது? பேன்க்ரியாஸ்க்கு நம்ம வெளிப்படையாக நம்ம இன்சுலின் கொடுக்குறோம் த்ரூ இன்ஜெக்ஷன் அண்ட் அதர் மெத்தட்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இந்த பேன்க்ரியாஸ்க்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து அந்த இன்சுலின் எடுத்துட்டு அதை வந்து ப்ராசஸிங்கில் கொண்டு போகிறது. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படி கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸில் பெரும்பாலும் இந்தியாவில் நடக்கிறது என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம லிவர் வந்து கிளைக்கோஜன் ரிலீஸ் பண்ணுறது, ஒவ்வொரு தடவையும் வாய்க்குள்ள ஒரு ஐட்டம் போடும்போது நம்ம உடம்பு வயத்துக்குள்ளே போகிறது, வயத்தில் போய் அது ஜீரணமாகிறது, ஜீரணமாகி அது பிரேக் வாயால் உடச்சி நம்ம கடிச்சு பல்லால் வயத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த ஜீரண சக்தியை நம்ம வந்து கொண்டு ரெடி ஆக்குறோம். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த ஜீரணம் ஆகும்போது நம்ம லிவர் வந்து கிளைக்கோஜன் ரிலீஸ் பண்ணுறது அண்ட் பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ லிவர் கிளைக்கோஜனும் பேன்க்ரியாஸ் இன்சுலின் ரிலீஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் கொடுத்து அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண பிறகு அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனது நம்ம உடம்போட மசில் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை ஜீரணிக்கணும். ஆனால் பிரச்சனை என்ன ஆகுறதுன்னா, எக்ஸசிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனது கன்சியூம் பண்ணாமல் மசில் வீக்காக இருக்குது. மசில் வீக்காக இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, அந்த எக்ஸசிவ் எனர்ஜி வந்து ஃபேட்டாக மாறி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் போய் சுகராக ஏறிடுறது. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸ் கிடையாது, அது பேர் பிளட் சுகர், அதாவது எக்ஸஸ் ஆஃப் சுகர் இன் பிளட். அதுதான் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் எல்லா விரல்களும் டிஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தருக்கு இந்த விரலில் ஒரு ரீடிங் எடுத்தீங்கன்னா இந்த விரலில் வேறு மாதிரி இருக்கும், இந்த விரலில் வேறு மாதிரி இருக்கும், இந்த விரலில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விரலுக்கும் நான் ஸ்பாட்லைட்டில் இருக்கேனா இல்லையா? சாரி, இப்போ நான் ஸ்பாட்லைட்டில் இருக்கேனா? ஸோ இந்த ஒவ்வொரு விரல்கள்லையும் நமக்கு ரீடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ விரல்களில் ரீடிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு என்ன ஆகும்னா, நம்ம வந்து சுகர் வந்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்குமான்னு நம்ம நினச்சிப்போம். கிடையாது. ஸோ நம்ம பாடி வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ட் ஆன பிறகு என்ன ஆகுறது? எக்ஸஸ் சுகர் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் போயிடுறது. அதனால எனர்ஜி வந்து கரெக்டாக செல்லுக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகுறது? ரத்தத்தில் இந்த சுகர் சுற்றின்னு இருக்கு, அது எந்த பயனும் நமக்கு கிடையாது. ரத்தத்தில் கூட என்ன ஆகுறது? அதோட 3 தங்கச்சிங்க கூட வந்துடுறாங்க. எது? டைப் 2 டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர் அதாவது ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கொலஸ்ட்ரால். இந்த 3மே சேர்ந்து வந்துடுறது. இது 3மே சேர்ந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு டைப் 2 டயபெட்டிஸ் உருவாகுது. சரி, இந்த காமன் சிம்டம்ஸ் என்னது டைப் 2 டயபெட்டிஸில்? கான்ஸ்டன்ட் டயர்ட்னஸ், உட்கார்ந்து இடத்துல தலை சுத்தல் வருது. சரியா? ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வருது. யூரினேஷனை யூரின் நிறைய போகும் அடிக்கடி. அதே மாதிரி இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தாகம் எடுக்கும் உங்களுக்கு. தொப்பை, குடவயிறு, அதாவது வயர் வந்து தொப்பை மட்டுமே வீக்கமாக இருக்கும், நிறைய பேருக்கு இது இருக்கும். இந்தியாவில் வந்து இது ரொம்ப பிரபலம். இந்தியன் டயட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாவுச்சத்து தான் ஜாஸ்தி எடுத்துக்கிறோம். காலம் எடுத்தால் இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார். சாயங்காலம் அதே மாதிரி மாவுச்சத்து, ராத்திரி அதே மாதிரி மாவுச்சத்து. ஸோ நம்ம எப்போ சாப்பிட்டாலும் மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா, ஒரு செகண்ட், நான் ஸ்பாட்லைட் இருக்கேனா? எனக்கு எதுக்கு தப்பா காட்டுது சார்? கொஞ்சம் அட்மிட் பாருங்க ப்ளீஸ், அட்மிட் பாருங்க எல்லாரும். அட்மிட் அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க ஸ்பாட்லைட்ல தான் இருக்க, யூ டோன்ட் வரி. விமல் தமிழன் வந்திருந்தார் இப்போ. அட்மிட் கொடுத்தாச்சே. வெரி குட். ஸோ நமக்கு ஸ்லோ வூண்ட் ஹீலிங், பெல்லி ஃபேட் அக்யூமுலேஷன் மட்டும் இல்லை, ஸ்லோ வூண்ட் ஹீலிங். நம்ம காயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆறுறது.
சுகர் கிரேவிங், நிறைய சுகரோட நமக்கு ரிக்வயர்மெண்ட் வருது. அதே மாதிரி பிரெயின் ஃபாக்னா என்னன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டைப் 2 டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்க கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஏன்னா இது மூணுமே காம்பினேஷன் தான், ஹை சுகர், பிளட் பிரஷர் அண்ட் கொலஸ்ட்ரால். இப்போ இந்த கொலஸ்ட்ரால் கூடும்போதும் பிபி கூடும்போதும், அதாவது பிளட் பிரஷர் கூடும்போதும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, என்னாச்சு மேடம்? அது பரவாயில்ல மேம், நோ ப்ராப்ளம். பேர் தெரிஞ்சுக்கணும். Leave it. If they are interested, they will tell the name. Don't disturb now, please. Thank you. This is an open session. Anybody can come and attend. They want to join us. At the end, they will give a result. Okay? Thank you. So brain fog வந்து என்னன்னா, over the period of time, cholesterol build up ஆக நம்ம மூளையில மறதி ஜாஸ்தி வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டைப் 2 டயபிட்டிஸ்ல இருக்கிறவங்க, அதிகமா மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு கை விரப்புத்தன்மை வந்திருக்கும். கை வந்து விரைக்கும். அவங்க ஏதாவது தூக்கும் போது கையில வந்து பிடிப்பு இருக்காது, கையில கிரிப் இருக்காது, விரப்புத்தன்மை வரும். அதே மாதிரி நிறைய மறதி வரும். சடனா ஏதாவது வச்சிருப்பாங்க, தலையில கண்ணாடி போட்டிருப்பாங்க, மறந்துடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அது மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பீப்பிள் இதில் இருக்கும்போது அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைப் 2 டயபிட்டிஸ் கோயிங் டு ரெமிஷன் என்னன்னா, இதை முறியடிக்க முடியுமா? எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த செஷன்ல இருக்கீங்க? நம்ம பீப்பிள் யாருக்கு சுகர் இருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண வேண்டாம். யாருக்கு சுகர் இருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு சுகர் இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுகர் இல்லை சொன்னவங்க கூட ஹேண்ட் ரைஸ் பண்றாங்கன்னா சுகர் எல்லாருக்குமே இருக்குங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சுகர் அளவுக்கு மீறி இருக்கா இல்லையா தான் அர்த்தம். அளவுனா என்னது? ஒரு சுகரோட அளவு சராசரி மனுஷனுக்கு என்ன ஏஜ் குரூப்ல இருந்தாலும் 110 வரலையும் ஃபாஸ்டிங் இருக்கணும், காலையில சாப்பிடாம. அண்ட் பிபி வந்து 140க்கு மேல 150 வரலையும் பர்மிட்டட். ஆனா இதுக்கு மேல இருக்குன்னா அவங்க ப்ரீ டயபெட்டிக்ல இருக்காங்க. இதுல பெரும்பாலும் என்ன பண்றாங்க பீப்பிள், எல்லாரும் போயிட்டு முதல்ல போய் பேசுறது என்னன்னா, நான் வந்து சுகர் செக் பண்ணேங்க, கை விரல செக் பண்ணேன். இங்க விரல்ல செக் பண்றதுக்கும் இன்ட்ராவீனஸ் சாம்பிள் கையில இந்த மடிப்புல இருந்து எடுக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ட்ராவீனஸ் சாம்பிள் தான் உங்களுக்கு கரெக்டான ரிப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி விரல்ல செக் பண்றது தப்பான ரிப்போர்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, சுகர்ல விரல்ல செக் பண்ணாலும் இங்கே செக் பண்ணாலும் இது வந்து நேத்திக்கு இன்னைக்கு 3 நாள் உண்டான சுகர் தான் இங்க தெரியாது. ஆனா 3 மாசத்தோட ஆவரேஜ் எடுக்காம இந்த சுகர் மட்டும் எடுத்து எனக்கு சுகர் வந்துருச்சு சொன்னா முடியாது. இப்போ முந்தாந்திக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, ஒரு 40 குலாப் ஜாமுன் அடிச்சிருப்பீங்க, இல்ல 4 கப் பாயசம் குடிச்சிருப்பீங்க. அந்த சுகர் லெவல் உங்க உடம்புல இருந்து போறதுக்கு உங்களுக்கு 3 to 4 டேஸ் எடுக்கும். நம்ம டைஜஸ்டிவ் சைக்கிள் வந்து 3 to 4 டேஸ். சரியா? சோ உடனே வந்து இன்னைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு சுகர் ஏறுமானா கிடையாது. சில பேருக்கு மெட்டபாலிசம் ரொம்ப நல்லா இருக்கும், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சூப்பரா இருக்கும், டைஜஷன் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் அலாங் வித் ப்ராப்பர் பிளட் டெஸ்ட். இப்போ நம்ம வந்து ஒரு லேப் வச்சிருக்கோம், தைரோகேர் லேப் மாதிரி. அந்த மாதிரி லேப்ல வந்து ஒரு 1800 rupees 90 டெஸ்ட் வருது. அதில் சுகருக்கு மட்டுமே 6 டெஸ்ட் இருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு மட்டுமே 11 டெஸ்ட் இருக்கு, லிபிட் ப்ரொஃபைல் மட்டுமே இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் இருக்கு, கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தா தான் உங்க நிலை இன்னைக்கு என்னைக்கு இருக்கு தெரியும். அதாவது ஒரு வண்டி புக் பண்றோம் பாருங்க, ஒரு கார் புக் பண்றோம். நான் இங்கேருந்து திருச்சிக்கு போனோம்னு சொல்லி நான் புக் பண்றேன். திருச்சிக்கு போனோம்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எங்க இருக்கேன்னு சொல்லி தெரியறதுக்கு முக்கியம் இல்லை, அப்பதானே ரேட் என்ன சொல்ல முடியும். அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சுகர் கம்மியாகணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்க உடம்பு நிலை எங்க இருக்கு அது யாருக்குமே தெரியாது. ஸோ இது ஒரு தவறான கருத்து, நிறைய பேர் தப்பா ப்ராக்டிஸ் பண்றது. இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தா தான் உங்களுக்கு புரியும். சரி, இது வந்து நமக்கு ரெமிஷன் போகலாம்னா கட்டாயமா போகலாம். சுகருக்கு மேஜர் எதிரி வந்து நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு. இப்போ நம்ம இந்த செஷன்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு சொன்னாரு. இப்போ ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணமும் சுகர், பிபி அண்ட் கொலஸ்ட்ரால், இந்த 3 தங்கச்சிகளும் சேர்த்து வரதுக்கு காரணம் என்னன்னா நம்ம உடல் எடை. இப்போ நிறைய பேருக்கு வந்து 2 வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒருத்தர் குண்டா இருக்காரு, அவர் அளவுக்கு மீறி குண்டா இருக்காரு, அவருக்கு சுகர் வந்திருக்குன்னா அதை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஆனா சுகர் வந்த பிறகு ஒல்லியானவருக்கு டேஞ்சர். அது என்னன்னா உடம்புல கொழுப்பு சத்து ஜாஸ்தியா இருக்கு. கொழுப்பு சத்து எப்படி இருக்கும்? ரத்த குழாய்கள் அடைச்சுட்டு இருக்கும், இல்லாட்டி உறுப்புகளை சுத்தி இருக்கிற கொழுப்பு, அது பேர் விசரல் ஃபேட். இதை ரெண்டுத்தையும் குறைக்காம நீங்க சுகர்ல இருந்து வெளியில வந்துருவீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க. அதையும் மீறி நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, நடைப்பயிற்சி பண்றீங்க, ஆக்டிவிட்டி பண்றீங்க, ஓடுறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, ஜிம் மெட்டபாலிசம் பண்றீங்க, நிறைய பண்றீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல வச்சுப்பீங்க. ஆனா கொரோனா மாதிரி ஒரு பீரியட் வந்து வச்சுங்க. ஸோ கொரோனா பீரியட்ல வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. என்ன காரணத்தினாலனா, எனக்கு கொரோனா வந்தது, நான் அவர் காலமாயிட்டாரு சொன்னா. கொரோனாக்கு முன்னாடி எல்லாருமே நல்லபடியா ஓடிண்டு ஆடிண்டு நடந்துட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா பீரியட் வந்த போது எல்லாரும் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, உட்காந்து டைம் ஏன்னா வெளியில எங்கேயும் போக முடியாது, பயம். அந்த மாதிரி நிலையில என்னாச்சுன்னா ஏற்கனவே உடம்புல நோய் இருந்திருக்கு, ஆனா இந்த சமயத்துல அவங்க ஆக்டிவிட்டியில இல்லாதனால அந்த நோய் இது வந்து அவங்க உடம்புல வந்து தன்னோட லெவலை கூட்டிருக்கு. இதுதான் ப்ராப்ளம். ஸோ சுகர்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னா மாத்திரைகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை வெளியில கொண்டு வரமானா சத்தியமா கிடையாது. நீங்க சித்தா எடுத்துக்கோங்க, அலோபதி எடுத்துக்கோங்க, உமாபதி எடுத்துக்கோங்க, கஜபதி எடுத்துக்கோங்க, சபாபதி எடுத்துக்கோங்க, எந்த பதி எடுத்துக்கோங்க, சுகருக்கு மாத்திரையிலிருந்து விடுவிக்க முடியாது. உங்களுக்கு கண்ட்ரோல்ல வேணா கொண்டு வருவீங்க, ஆனா அந்த மாத்திரை விட்டீங்கன்னா திருப்பி அதே லெவலுக்கு வந்துடும். ஸோ முதல்ல நீங்க உடம்போட பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ரெண்டாவது உங்க பாடி பேராமீட்டர் எடுக்கணும். அது எப்படி எடுக்கலாம்னா கடைசியில சொல்றேன் அதை பத்தி.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது. ஸோ நீங்கள் வந்து நம்ம உங்கள் உடம்புக்கு நீங்கள் வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் கடைபிடிக்க சில விதிமுறைகள். ஸ்மார்ட் நியூட்ரிஷன், நல்ல மாவு சத்தை கம்மியாக்கிட்டு நார் சத்து, புரதச்சத்து, தாது சத்தை ஆட் பண்ணணும். போர்ஷன் கண்ட்ரோல், லிமிட்டடாக நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிட்றது. ஓவராக வந்து சாப்பாடு எடுக்கக்கூடாது. நடுவில் மஞ்சிங் கூடாது. நடுவில் சாப்பிட்றது, நொறுக்கு தீனி சாப்பிட்றது, நடுவில் எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு நடுவில் கேப் எடுக்காம நடுவில் ஏதாவது வாயில் போட்டு சவைச்சுட்டு இருக்கிறது கூடாது. ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், நடந்தது நடந்தாச்சு, இன்னும் அதை பற்றி நான் கவலைப்பட்டு இல்லை எனக்கு பணம் இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு இது இல்லை, என் குழந்தை படிக்கலை, அந்த டென்ஷன்லாம் நம்ம எடுத்துனோம்னா நம்ம வாழ்க்கை சரியாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மைண்ட்ஃபுல்னஸ். முதல்ல நமக்கு வேண்டிய ஒரு மீ டைம் எடுக்கணும். நமக்கு வேண்டிய ஒரு குறிப்பான சமயம் எடுத்து நம்ம உட்காந்து நம்ம யோசனைகளை, நம்ம சிந்தனைகளை க்ளீன் பண்ணணும். நெகட்டிவ் தாட்ஸை மனசுலேருந்து எடுக்கணும். காலங்காத்தால் எந்திரிச்சோடனே முதல்ல வந்து நாட்டு நடப்பு என்ன நடக்கிறது பார்க்கறது இல்லை, சில மோட்டிவேஷனல் கோட்ஸ் இல்லாட்டி டீப் மெடிடேஷனுக்கு ஏதாவது சவுண்டு, சப்ளிமினல் மெடிடேஷன் சொல்லி சவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்கள், சப்ளிமினல் சவுண்ட் சொல்லுவாள், SUBLIMINEL. இந்த சவுண்ட்ஸை போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் வேலையை பண்ணிட்டு இருங்க. உங்கள் பாடியில் அந்த சவுண்ட் வேவ்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, அதே மாதிரி ரிகவரி, குவாலிட்டி ரெஸ்ட் வித் மெட்டபாலிக் ஹெல்த். உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கம் அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்களால் கட்டாயமாக சுகர்லேருந்து வெளியில் வர முடியாது. இப்போ சுகரில் வந்தவங்களுக்கு இன்னொரு ட்ராபேக் இருக்குது. சுகர் வந்ததுக்கு நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் வரும்போது தான் பிபி வரும், பிபி வந்தால் தான் சுகர் வரும். இந்த மூணுமே சேர்ந்து வரும். இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிற பர்சனுக்கு தூக்கம் சரியாகவே இருக்காது. அதிகமாக கனவு வரும், புரண்டு தூங்குவாங்க, கொரட்டை வரும், தூக்கத்தில் சடனாக எழுந்து உட்காந்துருவாங்க, ஒரு வாட்டி முழிச்சாட்டாங்கன்னா திருப்பி தூக்கமே வராது. அதே மாதிரி ஃபுட்ஸ் தட் ஹெல்ப் ஸ்டெபிலைஸ் பிளட் சுகர். எது உங்கள் சாப்பாடை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னா நார் சத்து மிக்க உணவுகள். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், காய்கள், பழங்கள், வாயில் போட்டு அதிகமாக சுவைக்க வேண்டிய காய்கள், பழங்கள் தான் உங்களுக்கு கரையும் நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து கொடுக்கும். அதே மாதிரி புரதம் மிக்க உணவுகள், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், சிக்கன், எக், ஃபிஷ், அதே மாதிரி சோயாபீன், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், கினோவா, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ். மில்லட்ஸ், எந்த மில்லட்ஸ், அதாவது இந்த கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி திணை, சாமை, குதிரவாளி, இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு வாயை சவைக்கக்கூடிய வைக்கிற ஒரு உணவு. இது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உணவுகள். ஸோ இதை வந்து அந்த மாவுச்சத்து மிக்க ரைஸை விட்டு எடுக்காம ஒரு வாரத்தை இந்த டயட் பிளான் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதே மாதிரி விதைகள் இருக்கு. இந்த வாட்டர்மெலனோடது, அந்த பூஷ்ணிக்காய் விதைகள், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நிறைய பேர் வித்துருக்காங்க. கொஞ்சம் விலை ஜாஸ்தி, ஆனால் இதில் இருக்கிற omega-3, omega-6, omega-9 அண்ட் முக்கியமான புரதங்கள் அற்புதமாக ஒர்க் பண்ணுவோம் உடம்புக்கு. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்வீட், சுகரி ட்ரிங்க்ஸ். இப்போல்லாம் சென்னையில் வந்த போது நான் பார்த்தேன், நடு ரோட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த ட்ரிங்க் வித்துருக்காங்க கலந்து எசன்ஸை போட்டு. அதில் 1க்கு 6 மடங்கு சுகர் இருக்குது. சப்போஸ் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன்னா 6லேருந்து 8 மடங்கு சுகர் இருக்குது. நான் குடிக்கிறது க்ரீன் டீங்க, மற்ற சரக்குன்னு வச்சுக்காதுங்க. ஓகே, அதே மாதிரி மைதா கலந்த பொருட்கள், அதாவது மாவை வந்து சலிச்சு லாஸ்ட் ஸ்டேஜ் மைதா மாதிரி பொருட்கள். மைதாவும் நீங்கள் வந்து பரோட்டா, குருமா எல்லாம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறீங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யாரு கூட போகிறீங்க, பரோட்டா சாப்பிட்னா ஆசையாக இருக்குது, சாப்பிடலாம். ஃப்ரீக்வெண்ட் ஸ்நாக்கிங்னா என்னன்னா அடிக்கடி வந்து நொறுக்கு தீனி சாப்பிட்றது, இல்லை வடை சாப்பிட்றது, பஜ்ஜி சாப்பிட்றது, டீ காஃபியோட பஜ்ஜி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பிஸ்கெட்ஸ். இப்போ பிஸ்கெட்ஸ் வந்து 0 கேலரி, அது நெகட்டிவ் கேலரி ஆகாது, ஒரு ஹெல்ப் பண்ணாது, வயக்க உள்ள நொறக்கவும் செய்யாது, ஆனால் பிரயோஜனம் கிடையாது. பாபத்தை கூட்டி விடுறது, சுகரை கூட்டி விடுறது. ஃப்ரைட் ஃபுட்ஸ், நிறைய பொரிச்ச ஃபுட்ஸ், அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், இது வந்து மிகவும் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் டிரான்ஸ்ஃபேட் இருக்கும். ஏன்னா பேக்கரியில் வந்து அந்த பஃபினஸ் கொண்டு வரதுக்கு அதில் போடுற ஃபேட் வந்து டிரான்ஸ்ஃபேட் மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம். ஓகே, ஸோ எஸ். அடுத்தது, இப்போ பீப்புள் ஸ்ட்ரகிளிங் வித் வெயிட். இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை போகிறோம். நம்ம வெயிட்டை பற்றி. நிறைய பேர் உடல் பருமனில் இருப்பாங்க. உங்கள் ஹைட் என்ன இருக்குது? சப்போஸ் ஒரு ஆள் இருக்காரு 170 சென்டிமீட்டர் இருக்காருன்னா அவரோட வெயிட் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்காருன்னா 170 - 100, அதுதான் அவரோட வெயிட் இருக்கணும். அதாவது 70 கிலோ தான் இருக்கணும். அவர் 185 இருக்காரு, அவர் வயசு 45 தான் இருக்குன்னா 185 - 105, 80 கிலோ தான் இருக்கணும். அவர் 110 கிலோ, 120 கிலோ இருக்காருன்னா அவர் அந்த எடையை குறைக்கிறதுக்கு அத்தனை டைப் ஆஃப் ஒர்க்ஸை பண்ணணும். இப்போது சில பேர் வருவாங்க, கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃபேமிலி லீனியேஜில் எங்கேயுமே டயபெட்டிஸ் இருக்காது, ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்னால நாளைக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க உடல் எடையை குறைச்சி கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. தூக்கமின்மையினால பல பேர் உடல் பருமன் கூடுது. அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்றது, உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, நாட் ப்ராப்பர் டெக்னிக்ஸில் சாப்பிட்றது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புக்குள்ள டோஸ் சொல்லி ஹார்மோன்ஸ் இருக்குது, டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டனின் அண்ட் என்டார்ஃபின். இது கரெக்டான லெவலில் இது ஒர்க் பண்ணித்தனா தான் உங்களுக்கு கரெக்டான அமிலம் வந்துனா தான் உங்கள் உடம்பு சரியாக இருக்கும். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் மேலேயும் கீழே எக்ஸ்ட்ரா சுரத்துதுன்னா உங்களுக்கு அதனாலே வந்து உங்கள் வெயிட் வந்து கூடவோ குறையவோ சான்சஸ் இருக்குது.
ஸோ எமோஷனல் ஈட்டிங், உட்காந்துட்டு சாப்பிட்றது, சடனாக நமக்கே அறியாமல் சாப்பிட்றது, இந்த கார்டிசோல் லெவல் ரைஸ் ஆகும்போது அவங்களுக்கு அவங்க உடம்புல வந்து ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் சுரக்கும் போது அவங்களுக்கே அறியாமல் சாப்பிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் கோவப்பட்டேன் இன்னைக்கு கண்ணாப்பி தானே சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த கோவத்தை வந்து சாப்பாட்டில் காட்டாமல் சாப்பாடை சாப்பிட்டு கழிச்சிடுவாங்க. அடுத்தது லூசிங் வெயிட் இஸ் ஈஸி. நீங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு எல்லா டெக்னிக் இருக்குங்க. அழகாக சாப்பாடை கம்மியாக்கலாம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணலாம், பேலியோ போகலாம், ஜும்பா போகலாம், அது போகலாம், இது போகலாம், அது போகலாம். எவ்வளோ நல்லா சீக்கிரமாக லூஸ் பண்ணுறீங்களோ அதோட 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உடல் வெயிட்டை மட்டும் தான் குறைக்கிறதுக்கு எல்லாரும் போறீங்க தவிர கொழுப்பை குறைக்கிறதுக்கு யாருமே ஒர்க் பண்ணுறது இல்லை. இது முதல் தவறு. ரெண்டாவது, முதல் 6 கிலோலேருந்து 8 கிலோ யாருக்கா கம்மியாகிறது அது வெறும் தண்ணி தான் உங்க உடம்புலேருந்து போகுது. அந்த தண்ணி போன பிறகு தான் உங்களோட பாறை இந்த சேலம் தருமபுரி எல்லாம் போனீங்கன்னா தண்ணி கிடைக்காது. 600 அடிக்கு தோண்டினாலும் தண்ணி கிடைக்காது. 1000 அடிக்கு இந்த ட்ரில் பிட்டை போட்டு உள்ள அடிப்பாங்க. எங்கேயா போய் 1100 அடியில் போய் தான் தண்ணி வரும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். இந்த 6 கிலோ வந்து உங்க உடம்புல இருக்கிற மேலோட்டமா இருக்கிற தண்ணி அது வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு வரப்போறது தான் மெயின் பாறாங்கல். அங்கதான் இருக்க மேட்ரு. அதை கிளியர் பண்ணாம நீங்க வெளியில வர முடியாது. இப்போ என்ன பாத்தீங்கன்னா நான் ஒரு 48 கிலோ கம்மியாக்கிருக்கேன். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்க்கு 6 வருஷமா மாத்திரேன். 14 வருஷம் எடுத்துருந்தேன். அதுல இருந்து வெளியில வந்தேன். நான் ஸ்லீப் ஆப்னியா மெஷின் வச்சு தான் தூங்குவேன். அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்தேன். இன்னைக்கு எல்லாமே மாறி ஆரோக்கியமா உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் 51 வயசு. எனக்கு என்னோட ஸ்கின் க்ளோ பண்றது, எனக்கு மசில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் ஜிம்முக்கு போறேன். ஜிம்ல போய் என்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இப்பதான் நான் போறேன். 48 கிலோ கம்மியாகும் போது ஜிம்மு போல. எதுக்குன்னா நடக்க கூட இல்லைங்க. இப்போ நடக்காமலே வெயிட் லாஸ் பண்ணாம எஸ் முடியும் கட்டாயமா. அதே மாதிரி மசில் லாஸ். நிறைய பேர் வந்து இந்த சுகர் வந்த பிறகு வெயிட் லாஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கெயின் பண்ண வேண்டியது வெயிட் இல்லைங்க, கெயின் பண்ண வேண்டியது மசில். திசைகள் வீக் ஆயிடுச்சுன்னா அவங்க உடஞ்சிட்டாங்க, முடிஞ்சது கதை. அப்போ பண்ண வேண்டியது என்னது? மசில் கெயின் பண்ணுறதுக்கு புரதம், நார் சத்து, நீர் சத்து, தாது சத்து கரெக்டாக எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கு மேலே என்னன்னா சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தன்னோட மசிலை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணணும். இன்னைக்கு வந்தவங்க அத்தனை பேரும், இங்கே வந்திருக்கவங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 13 பேர் இருக்கும். அதில் 4 பேர் எங்கள் டீம் மெம்பர் வச்சுங்க. 9 பேர் தன்னோட வாழ்க்கைக்கு உண்டான ஒரு முக்கியமான அர்த்தத்தை இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க 30 வயசுக்கு மேல இருக்கீங்க, 40 வயசுக்கு மேல இருக்கீங்க, 50 வயசுக்கு மேல இருக்கீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? உங்க கால்களை. உங்க கால்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்க வாழ்க்கை ஃபர்தர் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க கால்களை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, சுகர்ல இருக்கீங்கன்னா, பாதிப்பு அடைஞ்சிட்டீங்கன்னா கஷ்டம். சரியா? அதே மாதிரி பெலி ஃபேட். இந்தியன் மேல், இந்தியன் ஃபீமேல் அவங்களுக்கு எங்கேயும் ஃபேட் வராதுங்க, தொப்பதாங்க பெருசாகும். இது வந்து நம்ம மாவுச்சத்து மிக்க உணவுனால வந்திருக்கிற வினை. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டு சரியாகணும்னா மாவுச்சத்தை குறைச்சு மாவோட சேர்த்து மற்ற ஐட்டங்கள் எடுத்துக்கணும். ஒரு நல்ல பிளேட்னா என்னதுன்னா 40% மாவுச்சத்து, 30% புரதச்சத்து, 30% நல்ல கொழுப்பு, தண்ணி, ஃபைபர் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்க உடம்பு கரெக்டான நிலையில இருக்கு. சரியா? பெல்லி ஃபேட் இஸ் மோர் ஆஃப் அ காஸ்மெட்டிக் கன்சர்ன். நம்ம குண்டா இருக்கும் சொல்லி இப்போ லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு 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 அண்டர் பேண்ட் மாதிரி இருக்கு, அதை போட்டுப்பாங்க, அதை தொப்பை கம்மியாக காட்டுறதுக்கு. இது வந்து மற்றவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது விகாரமா இருக்கிறது சொல்லி தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். தவிர டார்க் ட்ரெஸ் போட்டுக்கிறது, நிறைய மாலை அணிந்துக்கிறது, நிறைய நகைகள் போட்டுக்கிறது, சோதனை குண்டா தெரியக்கூடாது இல்ல, தப்புங்க அது. நீங்க உங்க உடம்பை வந்து நீங்க யாருக்காவது பண்றீங்கன்னா பண்றது பதிலா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்குண்டான வேலைகள் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக 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 உங்களோட லைஃப் வேற லெவல்ல கொண்டு போகும். அடுத்தது, உங்க உடம்போட எனர்ஜி லெவல் கம்மி ஆகிறது டிஸ்டர்ப்ஸ் ஹார்மோனல் பேலன்ஸ். உங்களோட சுரபிகள் அது வந்து மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஏன்னா இந்த மாதிரி உடல் பருமன் கூடும்போது உங்க உடம்போட எல்லா ஹார்மோனல் ஸ்ட்ரக்சரும் மாறும். ஸோ பெல்லி ஃபேட் வந்து மெட்டபாலிக்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னால வந்திருக்கிற பிரச்சனைகள்னால வருது. நிறைய குண்டா இருக்கிற நபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? சேர் உடைஞ்சு போயிடும், சீட்டு கிடைக்காது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் வரும், கிரானிக் ஃபெட்டிக், உட்கார்ந்த இடத்துல தூக்கம் வந்துடும், சடனாக வந்து டவுனாக இருப்பாங்க, எப்போவுமே சோர்வு தளர்ச்சியாக இருப்பாங்க, ஸ்லீப் ஆப்னியா. உட்காந்து நான் மெஷின் வச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன். மெஷின்லேருந்து 5 மாதம் வெளியே வந்தேன். 12 வருஷம் அந்த மெஷினில் தூக்கம் வராது. எனக்கு உயிர் மூச்சு அந்த மெஷின்லேருந்து தான் வந்திருந்தது. பூவா டைஜஷன் சரியா இருக்காது, கட்டல் சரியா இருக்காது, மோஷன் கரெக்டாக போகாது. குண்டா இருப்பாங்க, 2 வேளைக்கு போவாங்க, ஆனால் புழுக்கையா போகும், இல்லை ஒட்டி போகும், கரெக்டாக மோஷன் போகாது. ஹை பிளட் ப்ரெஷர் ரிஸ்க் வரும். பிபி வந்து 150க்கு மேலே, 200க்கு மேலே டாப்ல, சிஸ்டாலிக்ல, டைஸ்டாலிக்ல 150, 120. இங்கே வந்திருக்கிற ஒரு நம்மளோட டீம் மெம்பர், அவருக்கு கை இப்படி வரைக்கும் பிபியில். இன்னைக்கு அவரெல்லாம் மாறி நல்லபடியாக மாறி இருக்காரு. அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு உண்டான ஒரு அறிகுறிகள் அதில் காணப்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் வந்து உடல் பருமனில் இருக்கீங்க, இதை உடல் பருமன் சரியாக்கலாம். ஸோ அடுத்தது என்னது, இதை நீங்கள் எப்படி சரியாக்கலாம்? ஸோ அண்டர் வெயிட், அதாவது உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, முதல்ல நோய் தற்காப்பு தன்மை இருக்காது, மசில் மாஸ் ரொம்ப வீக், அவங்க மசில் மாஸே இருக்காது. எதை பண்ணாலும் எங்கடா சீட்டு கிடைக்குன்னு உட்கார போவாங்க, ஏதாவது தூக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவாங்க, அவங்களுக்கு தெம்பே இருக்காது. ஏதாவது இடத்துல போனோம்னா கூட எங்கே சீட்டு கிடைக்கும், எங்கே படுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. சத்தியமா அந்த லோ மசில் மாஸ்ல இருக்கிறவங்களுக்கு பிஎம்ஆர் இருக்காது. பிஎம்ஆர்னு என்னன்னா செரிமானத்தன்மை ரொம்ப லோவா இருந்ததுன்னா என்ன பிரச்சனைனா, மோஷன் ரொம்ப கட்டியா பிடிக்க போகும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி போவாங்க வெளிக்கு. அதே மாதிரி மோஷன் வந்து ரொம்ப ஸ்மெல்லியா இருக்கும், யூரின் ஸ்மெல்லியா இருக்கும், ஸ்கின் எல்லாம் உள்ள அப்படியே அமுங்கி இருக்கும்,
கன்னத்துல இந்த எலும்பெல்லாம் தெரியும், கண்ணுகளுக்கு கீழே கருப்பா இருக்கும், அயன் டெஃபிஷியன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கட்டாயமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். இதுல மிகவும் பாதிக்கப்பட்டது லேடிஸ் தான். நிறைய குழந்தைகள் அனோரெக்சிக் சொல்லுவாங்க. அனோரெக்சிக்னா ஹை அனிமியா கண்டென்ட்ல இருப்பாங்க, இரும்பு சத்தே இருக்காது உடம்புல. இதை ரத்த பரிசோதனை பண்ணாதான் தெரியும். ரத்த பரிசோதனை பண்ணாதனால பரவாயில்லைக்கு இது தெரியறதே இல்லை. லோ ஸ்டாமினா, உடம்புல தெம்பே இருக்காது, டைஜஷன் சுத்தமா இருக்காது, அதுதான் பிரச்சனை. இப்போ நல்லபடியா நீங்க சுகர்ல இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்க மசில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரிகவரி பண்ணலாம். சுகர் உடல் பருமன்ல இருக்கிறவங்க ஒரு சின்ன டெக்னிக், சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறது, ஒரு 20 மினிட்ஸ் நடக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். சாப்பிட்ட உடனே உட்காந்து படுத்துடக்கூடாது. ராத்திரி சாப்பாடுக்கும் தூக்கத்துக்கும் ஒரு 2.5 மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதையாவது பார்த்துட்டோம்னா உடனே அதை வாங்கி சாப்பிட்றது கூடாது. வாங்கிக்கோங்க. நீங்க வடை சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், நம்கீன் சாப்பிடணும், சிப்ஸ் சாப்பிடணும்னா சாப்பாடோட அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நடு ஸ்நாக்ஸா எடுத்துக்காதுங்க. இதே மாதிரி நீங்க உங்களோட கட்டுப்பாடுகளை ரெகுலரா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இன்சுலினுக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற ஒரு வெயிட்டுக்கும் இருக்கிற ஒரு கோரிலேஷன் பாருங்க. நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆக இந்த கழுத்து பக்கத்துல எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அப்படியே கருப்பா திடத்தண்டலா இருக்கும். இன்னைக்கு என்னோட கழுத்து எக்தம் நார்மல், நல்ல விளைவிலைன்னு இருக்கு. என்னோட அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி கழுத்து இருக்கும். நிறைய இந்த பாலுனி சொல்லுவாங்க, அந்த அது என்ன சொல்லுவாங்க தெரியாது தமிழ்ல, அந்த மாதிரி அது வந்து நிறைய. அடுத்தது உடல் பருமன் போடும், அதாவது தொப்பை விழும் எல்லாருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஷோல்டர்ல இருந்து இங்க வரலையும் கீழே பாத்தீங்கன்னா, லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா மார்பு மிகவும் அதிகமா இருக்கும், கைகளுக்கு கீழே, தொடையில, இடுப்புல, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மிகவும் அதிகமா வெயிட் போடும். இதெல்லாம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறதுங்கிறத சிக்னல் கொடுக்கறது நமக்கு. அதே மாதிரி டேஞ்சரஸ் சைக்கிள். இதுல வந்து சுகர் வந்து எப்பவுமே எலிவேட்டடா இருக்கும். சுகர் எலிவேட்டடா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னா, உங்க பான்கிரியாஸ் வந்து அதிகமா இன்சுலின் சுரக்கும், அதிகமா கூட அதனால தான் வந்து இன்சுலின் போட்ட பிறகு சுகர் கண்ட்ரோல் வருது இல்லை. மாத்திரை போட்ட பிறகு மாத்திரை தான் கொடுத்து தவிர சுகர் கம்மியாகிறது இல்லை. ஸோ மாத்திரைக்கும் சுகருக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. சுகர் வந்து ஒரு கோளாறு, அது நோய் அல்ல. அதை நோயா நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அது இன்னும் கூட தான் செய்யும் தவிர கம்மியாகாது. அதே மாதிரி உடல் பருமன்ல இருக்கிறவங்க சுகர் இருந்ததுனால வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கு கைடன்ஸ் இல்லாமல் முடியாது. நான் சும்மா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன், இல்லை இந்த மாதிரி வெபினார்ல வந்துட்டு எங்கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு ஒரு டயட் பிளான் கொடுத்துருங்க நான் பண்ணிடுறேன். ஒர்க் ஆகாதுங்க. ஒரே குடும்பத்துல ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தை, அம்மா, அப்பா எல்லாருக்கும் சேர்த்து ஒரு உணவு தான் அந்த வீட்டு மனைவி பண்றாங்க, இல்லை அந்த வீட்டு கணவர் பண்றாரு வச்சுங்க. சரி, இவங்க ஒரே உணவை எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும் சுகர் வருது, மற்றவங்களுக்கு ஏன் வருது இல்லை? ஒரு சின்ன காரணம் தான் நான் கேட்குறேன். பழைய காலத்துல எல்லாம் நம்மள்ட்ட டாக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க இப்படி உட்காருவாங்க, நரம்பை இப்படி தொடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நரம்பை தொட்டுட்டு உங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டப்பா, நேற்றுக்கு என்ன பண்ண, நீ மோஷன் போச்சா இல்லையா, தூக்கம் வந்ததா இல்லையா, ஒரு 40 கேள்விகள் கேட்பாங்க. அதை கேட்டோன்னே உங்க கண்டிஷன் தெரிஞ்சிடவருக்கு. அப்போ அவர் என்ன சும்மா நிறைய இடங்கள்ல டாக்டர் வந்து இந்த பிளசிபோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. பிளசிபோ எஃபெக்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸ்வீட் டேப்லெட் கொடுத்துட்டு இது வந்து சாப்பிட்டா உடனே சரியாயிடும், அது கொடுத்தது மிட்டாய். ஆனா உங்களுக்கு அந்த மாத்திரை சொல்லி கொடுத்தானா உங்களுக்கு இந்த மென்டல் டிஸ்பேலன்ஸ் வந்து சரியாயிடுறது. ஓகே, இது வந்து சாப்பிட்டா சரியாயிடும். ஸோ இந்த டாக்டர்ஸ் வந்து டெக்னிக்கலா உங்களுக்கு மாத்திரை கொடுத்து உங்க உடம்புக்கு எடுக்காம உங்களோட மைண்ட் மேல ஒர்க் பண்ணி உங்களை வந்து மாத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்கிறதா கிடையாது. சுகருக்கு தனி டாக்டர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் தனியா இருக்காரு, டயபெட்டாலஜிஸ்ட் தனியா இருக்காரு, இஎன்டிக்கு தனியா இருக்காரு. முன்னாடி இது எல்லாமே அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இருந்தது, இன்னைக்கு அது இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்மள மாதிரி ஒரு வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சஸோட நம்மளோட நம்பிக்கை வந்து இங்கே உங்களுக்கு தேர்வெடுக்கப்படுறது. ஸோ நீங்க எங்கள்கிட்ட வரும்போது நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் உங்க உடம்புக்கு என்ன தேவை, நீங்க என்ன சாப்பிட்றீங்க, அதுல என்ன கரெக்ஷன் பண்ணணும், அதுல எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும், அப்படி உங்களை மாற்றத்துக்கு உண்டான வேலைகள் தான் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடியும் போது உங்களுக்கு என்னது எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் என்னதுன்னா சொல்லி தரேன். ஸோ லாஸ்டா வந்து உங்க பாடி வந்து ஒரு எனர்ஜி இன்ஜின். உங்க பாடி வந்து கன்சிஸ்டண்டா ஒர்க்கிங் மோட்ல இருக்கு. BMR அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். டைஜஷன் வந்து 24/7 ப்ராசஸ். நீங்க தூங்கும் போது கூட உங்க வயிறு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, உங்க உடம்பு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, உங்க சிறுகுடல் பெருகுடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பிரெயின் கட் ஆஃப் ஆன பிறகு தான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி லேட்டா சாப்பிட்றது, ராத்திரி ஓவர் ஈட்டிங் பண்றது, இதெல்லாம் வந்து உங்க உடம்பை வந்து பாதிப்பு கொண்டு போகும். ரிமெம்பர் பண்ணுங்க, ஒரு நாள் சாப்பிட்டது 3 நாள்ல தான் நீங்க வெளியேற்ற முடியும், ஒரே நாள்ல எல்லாம் வெளியேறாது. ஸோ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சாப்பிட்டது நாளை கிளம்பி நான் மோஷன் போறேன்னா கிடையாது. இட் இஸ் a 3-day ப்ராசஸ். இட்ஸ் a 3-day affair. அந்த 3 நாள் பிறகு தான் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களா விரும்பி எதுவும் சாப்பிட்றது இல்லை, உங்க உடம்பு கேட்கறதுனால தான் சாப்பிட்றாங்க. சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, போவாங்க டக்குன்னு வந்து இந்த மண்ணு இல்லை மழை விழுந்த உடனே வாயில் எடுத்து போட்டுக்கிறது, மண் எடுத்து மணக்கிறது, அரிசி எடுத்து வாயில போட்டுக்கிறது, டார்க் சாக்லேட் சாப்பிட்றது, வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா சாப்பிட்றது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி கால்சியம் டெஃபிஷியன்சி, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி, அயோடின் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி சிறு தாதுக்கள். ஒரு வண்டி வாங்குறோம், அந்த வண்டியில் நம்ம பெட்ரோல் மட்டும் தான் போடுறோம். அந்த பெட்ரோலை தவிர்த்து நம்ம அதில் இன்ஜின் ஆயில் போடுறோம். 6 லிட்டர் பெட்ரோல் போடணும்னா இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் தான் போடுறோம், இல்லை 1/2 லிட்டர் தான் போடுறோம். ஆனால் பிரேக் ஃப்ளூயிட் இருக்கு 100 ml, இன்ஜின் கியர் பாக்ஸ் ஆயில் இருக்கு 100 ml,
சரியா? கிளச் ஆயில் இருக்கு 100 ml, கிரீஸ் இருக்கு 50 ml, இதெல்லாம் இதுக்கு போடுறோம். நம்ம உடம்பு அதே மாதிரி தான். சிறுதாத்திகள், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோகிராம் அளவில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை. மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கிராம் கணக்கில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவை. அதோட சேர்த்து மேக்ரோவில் தான் மாவு சத்து, புரதச்சத்து, தாது சத்து வருது. ஆனால் மைக்ரோ வந்து சிறு துளி தான் வேணும். இந்த சிறு துளி நம்ம உடம்புக்குள்ள போய் சிறுகுடல் பெருகுடல்ல அமேசான் டெலிவரி சென்டர் மாதிரி அது ஒர்க் பண்ணுறது. அது தனி டாபிக் ஆல் டுகெதர். அங்கேருந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், உங்கள் உடம்புக்கு கார்டிசால் லெவல் கூடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. அது வந்து உங்களோட தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. நிறைய கேலரி ஃபுட்டு சாப்பிட வைக்கிறது. அதாவது ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணியை கப்பனை முடிச்சு கபாலில் முடிக்க சொல்லுறது. சரியா? தூக்கம் இல்லைன்னா பசிக்கும். ராத்திரி தூங்கினீங்கன்னா பசிக்காது. தூக்கம் இல்லைன்னா ராத்திரி எழுந்து ஏதாவது ஃப்ரிட்ஜை நோண்டுவீங்க. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குங்க. அதே மாதிரி எமோஷனல் ஈட்டிங், கோவப்பட்டு சாப்பிட்றது, ஏதோ ஒரு சண்டை போட்டு சாப்பிட்றது போது நம்ம தூக்கம் வந்து நம்ம உடம்பு பாதிக்கப்படுறது. ஸோ யூசிங் ஃபுட் டு கோப் வித் எமோஷனல் லீட்ஸ் டு எக்ஸஸ் கேலரிஸ் இன்டேக் அண்ட் வெயிட் கெயின். சரியா? நிறைய சாப்பிட்றது, அதனால வெயிட் போடுறது. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே, அதாவது சுகர் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால், ஸ்லீப் ஆப்னியா, ஆப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் டிஸார்டர், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, ப்ரீமெனோபாசல் பீரியட் அண்ட் போஸ்ட் மெனோபாசல் பீரியட், இது எல்லாமே ஃபுட்டோட ரிலேட்டட், பாடியோட ரிலேட்டட். சரியா? ஸ்ட்ரெஸ், புவர் ஸ்லீப், இன்சுலின் ரெசிஸ்டன்ட், டயபிட்டிஸ் எல்லாம் கனெக்டட். ஸோ ஆயிலேருந்து எடுத்து ஆசனவாய் வரல எல்லாமே கனெக்டட். எதுவுமே நீங்கள் பிரிக்க முடியாது. ஒரு எண்ணம் சரியா இல்லைன்னா ஃபுல் பாடியில் டிஸ்டர்பன்ஸ் வரும். இதில் முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அது ஒரு ராஜா மாதிரி ஒரு ஜிஎம் இருக்கார் நம்ம உடம்புக்குள்ள. அதுதான் நம்ம தைராய்டு கிளாண்டு. இந்த தைராய்டு கிளாண்டு வந்து நம்ம உடம்போட ஜெனரல் மேனேஜர். இவர் மட்டும் சரியா இல்லைன்னா உடம்பே நாஸ்தி ஆக்கிடுவார் இவர். சரியா? ஸோ அர்லி ப்ரிவென்ஷன், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்கள் இடுப்பு சுற்றளவு கம்மியாக்குறீங்களோ, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரீங்களோ, நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண்ண வேண்டியது என்னது? குறைஞ்சபட்சம் 7 உங்கள் உடம்புக்கு வெயிட் டிவைடட் பை 20 தண்ணி குடிங்க. எவ்ரி 1 ஹவருக்கு எந்திரிச்சு கொஞ்சம் நடாங்க. ஒரே இடத்துல உட்காந்து இருக்காதுங்க. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நடாங்க. பொறுமையாக நிதானமாக டிவியோ பொண்டாட்டிகிட்ட சண்டை போடாமையோ இல்லை எதுவும் பார்க்காமையோ ஒழுங்காக உங்கள் ஃபுட்டை சாப்பிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரோட இன்டேக் ரெகுலராக எடுத்துக்கோங்க. பொறுமையாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகள், சுகர் இருக்கீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், சவைத்து சுவைத்து நொறுக்கி சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா பொறுமையாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய நாள் நிற்கும். ஸ்லீப் ஆன் டைம், தூக்கம் கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. தூக்கம் சரியா இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. சரியா? அடுத்தது மைண்ட் செட். உங்கள் உடம்பு நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஹெல்த்தில் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்காம உங்கள் வாழ்க்கையை நீடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வந்தது. ஸோ நீங்கள் இதை பணத்தை செலவாக்கும் போது நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ இது ஜாஸ்தி காஸ்ட்டாக இருக்குன்னா இதோட பல மடங்கு ஜாஸ்தி ஹாஸ்பிட்டலில் போகும். சின்ன விஷயம், என் பொண்ணு கொண்டு ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் ஃபீவர் வந்துருச்சு போனோம். வெளியில் வரும்போது 25,000 ரூபா பில்லு. ஒரு நாள் அட்மிட் பண்ணாங்க, 25,000 ரூபா பில்லு ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் உங்கள் உடம்புக்கு ப்ரிவென்ஷனுக்கு செலவாக்காத பணம் உங்களுக்கு பல மடங்கு பாதிப்பு ஹாஸ்பிட்டலில் கொடுக்க போகுது. அது வந்து உறுதி. ரெண்டாவது, மெடிக்கலுக்கு, நொறுக்கு தீனிக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் எவ்வளோ செலவாக்குறீங்கன்னு நீங்கள் பார்க்கறது இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வாட்டி இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு நான் மாறின பிறகு ஒரு 7 கிலோ கம்மியான பிறகு என்னோட கணக்கை பார்த்தேன். நான் பால் செலவு கம்மியாச்சு, காப்பி டீ கம்மியாச்சு, நொறுக்கு தீனி கம்மியாச்சு, வெளியில் சாப்பாடு கம்மியாச்சு, வெளியில் போய் மூவி பார்க்கும்போது சாப்பிட்றது கம்மியாச்சு. மொத்தமாக 22,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நொறுக்கு தீனி மிச்சப்படுத்திருக்கும், வெளி சாப்பாடு. ஸோ அதே மாதிரி மாத்திரைகளில் 8,500 ரூபா மிச்சப்படுத்திடும். இதெல்லாம் வந்து கணக்கில் தெரியறதில்ல. இன்னைக்குலேருந்து நீங்கள் உங்கள் கணக்கு எழுதுங்க. நீங்கள் உங்கள் சாப்பாட்டை வந்து நீங்கள் எது வாங்குறீங்களோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ். அதனால வர பாதிப்புகள், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவாக்குறீங்க, மருந்துகளுக்கு எவ்வளோ செலவாக்குறீங்க. மருந்து கவர்மெண்ட் சீப்பாக கொடுக்குறதுன்னு சொல்லுவீங்க எனக்கு, தாராளமாக. ஆனால் உள்ள பாதிப்பு யாருக்கு நடக்கிறது? உங்கள் கிட்னிக்கு நடக்கிறது, உங்கள் லிவருக்கு நடக்கிறது, உங்கள் பேன்க்ரியாஸ்க்கு நடக்கிறது, உங்கள் கால் பிளாடருக்கு நடக்கிறது. எந்த உறுப்பையும் எடுத்து ஈஸியாக போட்டுட முடியாது, தவறுது, போடவே கூடாது எந்த உறுப்பையும். ஸோ கிராஷ் டயட்டிங் எனக்கு ஒர்க் ஆகாது. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கைடன்ஸ் இல்லாமல் எடுத்தால் சரியாகாது. பாலியோ டயட்டில் என்ன குறைக்கிறீங்களோ 2 மடங்கு கூட்டிடுவீங்க. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? தீர்வு என்னதுன்னா, எங்களை மாதிரி இருக்கிற வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் நிபுணர்கள்ட்ட நீங்கள் பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க அனைத்து அன்பர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. வெறும் 199, அதாவது 599 ரூபா எங்களோட கன்சல்டேஷன் வாங்குவோம். 199 பே பண்ணிட்டு எங்கள் கூட ஒரு 30 minutes to 40 minutes 1-to-1 உட்காந்து கற்றுக்கங்க. 199 ரூபா இன்னைக்கு வந்து சும்மா ஒரு குருதட்சணை கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க, இல்லை ஒரு காணிக்கை கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த ஸ்கேன் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த 199 நீங்கள் பே பண்ணிவிட்டு, இல்லை என்னோட ஜிபே நம்பரில் பே பண்ணிவிட்டு என் கூட 1-to-1 அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். இந்த 1-to-1 அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு முடியாது, மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே எப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்களோ வரலாம். சப்போஸ் நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த பைசா அந்த ஜஸ்ட் ஏற்படும். சரியா? ஸோ இந்த 199 வந்து எங்களோட டைமுக்கு ஒரு வேல்யூ. நார்மலி நம்ம 999 வாங்கியிருந்தோம், இப்போ ஜஸ்ட் 199 வாங்குறோம். பிகாஸ் இந்த மாதம் ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு கொள்கை எடுத்திருக்கோம், அதாவது 100 பேர் அவுட் ஆஃப் டைப் 2 டயபிட்டிஸ் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர். அதனால் நம்ம ஒரு ராக் பாட்டம் ரேட்டில் SDS அசோசியேட் கம்பெனி பேர் 199 பே பண்ணிவிட்டு இங்கே எங்கள் கூட உட்காந்து இந்த விஷயத்தை டீட்டெயிலாக கற்றுக்கலாம். சரியா? ஸோ இப்போது ஒரே ஒரு செகண்டு, நீங்கள் வந்து என்னெல்லாம் எங்கள்கிட்ட கற்றுக்கலாம். உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் எங்கள்கிட்ட கற்றுக்கலாம். டயபிட்டிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் கற்றுக்கலாம். டயபிட்டிஸ்லேருந்து எப்படி வெளியில் வருது அந்த ப்ரோக்ராம் என்னது கற்றுக்கலாம். நியூட்ரிஷன் அவேர்னஸ் பற்றி கற்றுக்கலாம்.
டெய்லி ஹேபிட் கரெக்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரேடியா என்ரோல் ஆகி எப்படி ஒரு நல்ல ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் முன்னேறலாம்னு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேணும்னா இந்த நம்பர் நோட் பண்ணிக்கலாம், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கலாம். 2 நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் பார்த்து பேசிக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு இப்போ தாராளமாக கேட்கலாம். அண்ட் பேமெண்ட் பண்ணுறவங்க எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிடுங்க. எஸ், யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம் ப்ளீஸ். ஸோ செஷன் இங்கே முடிவடைகிறது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் கேள்விகளுக்கு ஒரு 5 minutes கொடுக்குறோம். யாருக்காவது ஏதாவது கேட்கணும்னா they can ask me. அண்ட் ஒரு குட்டி குரூப் லிங்க் வந்திருக்கு டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. அந்த குரூப்பில் வந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ they can join in this group. Yes, any questions? So thank you very much all of you. Tata, bye bye. See you.